அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறையின் அனுமதியை பெற தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியம் இல்லை என முதன்மை கல்வி அலுவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இரண்டாவது அறிவிப்பு: பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் வசதியை கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. முன்னதாக இந்த அறிக்கை மருத்துவமனையிலிருந்து மூடிய நிலையில் சீல் வைத்து போலீசாரும் நீதிமன்றமும் பெற்றுக்கொள்வது வழக்கம். ஆனால் டாக்டர்கள் பணி மாறுதல் காரணமாக கையொப்பம் பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. மேலும் போலீசார் நேரில் சென்று அறிக்கை வாங்கும் தாமதம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தன. இந்த சிக்கல்களை தீர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு புதிய வசதியை கொண்டு வர உள்ளது. அதன்படி மருத்துவமனை சார்பில் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அறிக்கைகளை நீதிமன்றம் மற்றும் போலீசார் மட்டுமே பதிவிறக்கம் செய்யும் அனுமதியும் வழங்கப்பட உள்ளது. பாதுகாப்பு கருதி இறந்தவர்களின் குடும்பத்தினர் பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. மூன்றாவது அறிவிப்பு: மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 25 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மேக்ஸி கேப் வேன்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. மலை கிராம பகுதிகளில் வேன்கள் மினி பேருந்துகளாக மாற்றப்படும். கிராமங்களில் பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக 2000 வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளது. வேன்களை மினி பஸ்களாக இயக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அனுமதி பெறலாம். நான்காவது அறிவிப்பு: தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை ஏடிஎம் மூலம் பெறும் வசதியை தீபாவளிக்குள் நடைமுறைக்கு கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரான மன்சுக் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: நடப்பாண்டு கேட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று 13ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் iamcat.ac.in என்னும் வலைத்தளத்தில் துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடத்தப்பட உள்ளன. தேர்வு முடிவுகள் ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: வராக்கடன் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் செல்போன்களுக்கு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதவரின் செல்போன் முடக்கம் நடவடிக்கை எடுக்க நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளிக்க உள்ளதாக தெரிகிறது. கடனை கட்ட தவறினால் செல்போன் செயலிழக்க செய்யப்படும் என்றும் தெரிகிறது. எனினும் முடக்கப்படும் செல்போனில் தனிப்பட்ட தகவலின் ரகசியம் காக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களில் விடுமுறையை ஒட்டி 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 12ஆம் தேதி 355 பேருந்துகளும் 13ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடிலிருந்து செப்டம்பர் 12, 13 தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து செப்டம்பர் 12, 13 தலா 20 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் முந்திரி சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியினை மேலும் அதிகரித்து முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்கள், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு முந்திரி வாரியம் எனும் தனி அமைப்பை ஏற்படுத்தப்பட உள்ளது என்று வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: உழவன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செப்டம்பர் 17 முதல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் இருந்து தஞ்சை, எழும்பூரிலிருந்து கொல்லம் ரயில்களும் இனி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்தே புறப்படும் எனவும் குறிப்பிடத்தக்கது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையானது 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை எனவும் கல்வி உதவித்தொகையாக மாதம் 250 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா ஷூ, விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி இவை அனைத்துமே வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். 11வது அறிவிப்பு. நேற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை 8:30 மணி அளவில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களில் கடந்து செல்லக்கூடும். செப்டம்பர் 16ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட பட்டியலை நடைமுறையில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிடும் பணிகளை செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு அளித்துள்ளது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிடும் பணி தீவிரமடைந்துள்ளது. வாக்காளர் பட்டியலை திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளது. 13வது அறிவிப்பு. நேபாளத்தில் சுற்றுப்பயணம் செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த 116 நபர்கள் பத்திரமாக நேற்று இந்தியா திரும்பிவிட்டனர் என்று தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் நேபாளத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழர்கள் தங்களது விவரங்களை தெரிவிக்கவும், நேபாளத்தில் சிக்கியுள்ள தங்களது குடும்ப உறுப்பினர்களின் நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை எண்களில் 011 24 19 330 92 89 51 67 12 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது. நேரடியாக சென்றாலும் ஆன்லைன் மூலம் புதுப்பிக்க முயன்றாலும் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இனி இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும். பலரும் அபராத தொகையை செலுத்த முன் வராததால் போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்படும் அபராத நிலுவை 300 கோடி ரூபாய் வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் நிலுவைத் தொகையை வசூல் செய்யும் பொருட்டு காப்பீட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. டெட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். ஆசிரியர்கள் பணியில் தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்படும். எதிர்கால நியமனங்களுக்கு டெட் கட்டாய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதை அரசு ஆதரிக்கும் எனவும் கூறியுள்ளார். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.